அந்த மஞ்சள் என்பது நவகிரகங்களிலே குருவினுடைய சக்தியை பெற்றது. அந்த குங்குமம் என்பது சிகப்பு நிறம் அல்லவா, அது சூரியனுடைய சக்தியை பெற்றது. இந்த குருவும் சூரியனும் தான் கௌரவத்தை தரக்கூடியவர்கள், நேர்மையை தரக்கூடியவர்கள், நீதி நாணயத்தை காப்பாற்றக்கூடியதாக ஒரு நேர்மறை சக்தியை பெற்றதாக அந்த ஆடை என்பது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் அந்த நுனியில வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடை அணிகிறார்கள். நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா கூட வீட்டுல எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு தான் ஆரம்பிப்பா தெரியுமா. எதற்காக மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்க வேண்டும்? வீட்டுல சின்னதா ஒரு பிள்ளையார் விக்கிரகம் கூட இருக்கும். ஏன் அந்த பிள்ளையார் விக்கிரகத்தையே கொண்டு வந்து வச்சு நேரடியா அந்த விக்கிரகத்தையே பூஜை பண்ணிட்டு கூட நம்ம ஆரம்பிக்கலாமே. ஆனால் மஞ்சள் பிள்ளையார் என்பதை எதற்காக வைக்கிறார்கள் சொன்னா, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தையுமே அது தனக்குள்ளாக வாங்கி கொண்டு அதனை விரட்டி விடுவாம் அந்த இடத்திலிருந்து. அது அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு தனி சக்தி என்பது உண்டு. அந்த மஞ்சள் என்பதற்கு எதிர்மறை சக்திகளை அந்த இடத்திலிருந்து விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதால் தான் அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடித்துட்டு பூஜைங்கிறத ஆரம்பிக்கிறோம். அதே போலத்தான் இங்கும் ஒரு புத்தாடையை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆடையிலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் அங்கிலிருந்து நீங்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மஞ்சளை வைத்துவிட்டு அதனோடு லேசா குங்குமத்தை வச்சுட்டு அந்த ஆடையை அணிந்து கொள்கிறார்கள்.